தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் நண்பர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. திமுக முன்னாள் அமைச்சர் நண்பரின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் கரூர் செந்தில் பாலாஜி. திமுக முன்னாள் அமைச்சர் கரூர் செந்தில் பாலாஜி இவர் அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். பின்பு திமுகவில் இணைந்தார். திமுகவில் மதுவிலக்குத்துறை மற்றும் மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்தார். திமுக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் செலவு செய்தவர் இவர்தான். இவர் மீது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அமலாக்கத்துறை இவருடைய வீட்டில் சோதனை நடத்தி கைது செய்து சிறையில் அடைத்தது. தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். தற்பொழுது கரூர் தொகுதியில் போட்டியிடாமல் தோல்வி பயம் காரணமாக கோவை தொகுதியில் போட்டியிடுகிறார். கோயம்புத்தூரில் இவர் போட்டியிடுகிறார். தற்பொழுது சற்று முன் இவருடைய நண்பர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது. இவருடைய நண்பர் சங்கர் ஆனந்த் இவருக்கு சொந்தமான வீடுகள் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது. ஏறத்தாழ 10க்கும் அதிகமான இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. கோயம்புத்தூரில் பணப்பட்டுவாடா செய்வதற்காக செந்தில் பாலாஜிக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் அலுவலகங்களில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறது. சற்று முன் செந்தில் பாலாஜி நண்பர் சங்கர் ஆனந்த் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் துறைமுகம் தொகுதியில் போட்டியிடும் சேகர்பாபு மகன்கள் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. இனி தமிழ்நாடு முழுவதும் திமுக அமைச்சர்கள் வீடுகளில், திமுக அமைச்சர்களுக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.